வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன். இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் 81வது அதிகாரமாக உள்ள பழைமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 802வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். பழைமை என்பதற்கு நீண்டகால நட்பின் குற்றம் பொறுத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் 802வது திருக்குறளுக்கு செல்வோம். நட்பிற்கு உறுப்பு கெழுதகைமை மற்றதற்கு உப்பாதல் சான்றோர் கடன். நட்பிற்கு உறுப்பு கெழுதகைமை மற்றதற்கு உப்பாதல் சான்றோர் கடன். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். நல்ல நட்பிற்கு உறுப்பாக இருப்பது உரிமையோடு செய்யும் செயலாகும். அவ்வுரிமையோடு செய்யும் செயலுக்கு உடன்பட்டவராக இருப்பது சான்றோர்க்கு கடமையாகும். மீண்டும் பொருள்: நல்ல நட்பிற்கு உறுப்பாக இருப்பது உரிமையோடு செய்யும் செயலாகும். உரிமையோடு செய்யும் செயலுக்கு உடன்பட்டவராக இருப்பது சான்றோர்க்கு கடமையாகும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நம் நண்பர்கள் உரிமையோடு செய்யும் செயலை பொறுத்தருள்வோம். நன்றி, வணக்கம், ஜெய்.